நான் இங்க ஓட்டு கேட்க வரல, உங்க உரிமையை மீட்டெடுக்க இங்கே வருகை தந்திருக்கின்றேன். தமிழக மக்கள் பல உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த உரிமைகள் என்னவென்று உங்களுக்கே தெரியாது. இந்திய அரசியல் சாசனத்திலே நமக்கு பல உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு ஜனநாயக நாடு இந்திய நாடு. இந்த அரசியல் சாசனத்திற்கு கீழ்தான் அனைத்து அரசுகளும் இயங்க வேண்டும். இதுதான் சட்டம். அப்படி அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவிலே நமக்கு பல உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள். அதில் ஒரு 10 முக்கிய உரிமைகளை முன்வைத்துதான் இந்த பிரச்சாரத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த 10 உரிமைகளும் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையே அடுத்த கட்டத்துக்கு சென்றுவிடும். ஆனால் அந்த நடந்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி அதை தடுத்து நிறுத்துகிறது. எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் பேசினார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும். அகற்றுகின்ற காலம் வந்துவிட்டது. இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி, மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் காலம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும், மக்கள் முடிவெடுக்க வேண்டும். முக்கியமான கட்டத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த முக்கியமான கட்டத்திலே நீங்கள் முடிவு செய்யுங்கள், தமிழக மக்கள் முடிவு செய்யுங்கள். அதாவது நமக்கு யார் வேண்டும் என்கிறதை விட யார் வேண்டாம் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். உங்களுக்கு யார் வேணும் அது முக்கியம் கிடையாது, யாரு வேண்டாம் அதுதான் முக்கியம். இன்னைக்கு அதை மீண்டும் நான் சொல்றேன், உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்க நான் வரல. திமுக ஆட்சி வேண்டாம். ஏதோ ஒரு தப்பு நடந்து போயிடுச்சு. போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு தப்பு நடந்துடுச்சு, சரி. ஆனா அந்த தப்பை மீண்டும் செய்யாதீங்க. அதை நீங்கள் உங்கள் மனதுக்குள்ள நீங்க போடணும். அந்த தப்பை மீண்டும் செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க வாழ்க்கையை நாசமா முடிஞ்சிடும். அவ்வளவுதான். உங்க பிள்ளைங்களா நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா இந்த 4.5 ஆண்டு காலம் அழிச்சிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க, 10 வயசு பிள்ளை, இப்ப சொன்னாங்கல்ல, 10 வயசு பிள்ளை கஞ்சா அடிச்சுட்டு இருக்கிறான். 12 வயசுல காக்கேன், அபின், ஹெராயின், என்னென்ன போதையோ போட்டுட்டு இருக்கிறான். அதிகமா இந்த போதைப் பொருள் எங்க விற்கிறாங்கன்னா பள்ளிக்கூடம் வாசல்லையும் கல்லூரி வாசல்லையும். ஒரு காலத்துல பள்ளிக்கூடம் வாசல்ல இந்த மாங்காய் பத்தை, புளிப்பு மிட்டாய், தேன் மிட்டாய் வித்துட்டு இருப்பான். ஆனா இன்னைக்கு அங்க போனா கஞ்சா போட்டுல பவுடரு, வெள்ளை பவுடர், அந்த பவுடர், என்னென்ன மாத்திரை எல்லாமே அங்கதான் வித்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஆட்சி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்தது கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அவரை வச்சுக்கிட்டு இவங்க சுத்தி ஏதாவது ஷோ காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அவரு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வெளியில வராரு, கால் ஷீட் கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாரு. அவர் வச்சுக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவர் வச்சுக்கிட்டு ஷோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவர் வச்சுக்கிட்டு நாடகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாடக ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே முதலமைச்சருக்கு அக்கறை இருந்தா இந்த கஞ்சா, இந்த காக்கேன் அப்படின்னு எல்லாம் ஒரே நாள்ல ஒழிக்கலாம். சாதாரண விஷயம். காவல்துறைக்கு தெரியாம யாரும் கஞ்சா வைக்க முடியாது. உண்மைதானது. ஒரு பொட்டலம் எங்கேயா வைக்க முடியுமா காவல்துறைக்கு தெரியாம? இவங்க எல்லாம் சேர்ந்து, ஆளுங்கட்சியும் எல்லாம் சேர்ந்து கூட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. காவல்துறை மட்டும் இன்னைக்கு சுதந்திரமா செயல்பட்டாங்கன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் ஒழிக்கலாம். பெண்கள் வெளியில போக முடியுதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டில்? இல்ல. ராத்திரில விட்டுடுங்க, பகல்ல போக முடியல. திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி பகுதியில் 8 வயசு குழந்தை, ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. கொடூரமான முறையில் அந்த பொண்ணை, அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை. இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது. தமிழ்நாட்டில் வாரம் வாரம் இப்படி போன்ற குழந்தைகள், பெண் குழந்தைகளை அப்படியே வன்கொடுமைகள் தினம் நடந்துக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் 7000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 7000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சட்டமாவது ஒழுங்காவது. முதலமைச்சருக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவர் ஏதோ வந்துட்டு இருக்காரா, உங்களுடன் ஸ்டாலினா ஒரு முகாம் நடத்துறாங்களாம். என்னையா முகாம் அது? உங்களுடன் ஸ்டாலின். ஏன் 4.5 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க ஸ்டாலின் அவர்களே? தேர்தல் வந்துடுச்சு, இப்ப உங்களுடன் ஸ்டாலின் வந்துட்டீங்களா நீங்க? எதுக்கு இந்த முகாம்? என்னன்னா யாராவது பிறப்பு சான்று, இறப்பு சான்று,
ரேஷன் அட்டை இல்ல மின் இணைப்பு இந்த பட்டா இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு முகாம் நடத்துறாங்களா? அந்த முகாம்ல 45 நாள்ல அந்த வேலையெல்லாம் கிடைச்சிடுமா? வெக்கக்கேடுதெல்லாம். 4.5 ஆண்டு காலம் உங்களால செய்ய முடியாத துப்பு இல்ல உங்களுக்குலாம். 4.5 ஆண்டு காலம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? தோல்வி அடைந்த அரசு இது. தோல்வி அடைஞ்சிச்சு. இட் இஸ் a failure on the part of DMK. நீ தோல்வி அடைஞ்சுதானே இன்னைக்கு சிறப்பு முகாம் நடத்துற? 4 ஆண்டு காலத்துல இதெல்லாம் கொடுக்க வேண்டியது என்ன? நீ கொடுக்கறது துப்பு கிடையாது உங்களால. இன்னைக்கு முகாம் நடத்தி அந்த முகாம்ல போய் காசு, விண்ணப்பம் கொடுத்தா காசு, லஞ்சம் கொடுத்தாதான் நடக்குது. நாங்க சொன்ன யோசனை என்ன? 15 ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன யோசனை என்னன்னு, சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வாங்க. ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட். இது உரிமை. சேவைகள் பெறுவது நம்முடைய உரிமை. அரசு கொடுப்பது அவருடைய கடமை. லஞ்சம் கேட்கறதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன விண்ணப்பிக்கிறோமோ அதை கொடுப்பது அரசினுடைய உரிமை, கடமை. இதுக்கு சட்டம் ஒண்ணு இருக்கு. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நிறைவேற்றிருக்கு இவங்களுக்கு திராணி கிடையாது, பயம் இவங்களுக்கு. ஏன்னா கொள்ளையடிக்க முடியாது. 15 ஆண்டு காலத்துக்கு முன்பு சொன்னோம் நாங்க, இது கொண்டு வாயா கொண்டு வாயா. இதே திமுக தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுக்கிறாங்க. என்னன்னு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சேவை பெறும் உரிமை சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் ஒரு வாக்குறுதி. இவங்களும் இவங்க வாக்குறுதியும் அந்த கொடுத்த நாக்கு அழுவிப்படும். இப்படி ஒரு பொய்யை யாரும் பேச முடியாதுப்பா. பேசி 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 பொய்ய தவிர வேற ஒன்றும் கிடையாது. இந்த நீதிமன்றம் போனா உண்மையை தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல. திமுக வந்து பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. பேசி பேசியே ஆட்சிக்கு கொண்டு வந்தார். ஆனா இதுக்கு யார் தெரியுமா காரணம்? நான் சொல்லுவேன், அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் காரணம். ஆனா அனுபவிச்சுட்டு இருக்கேன், நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அத்துணை அரசு ஊழியம் ஜாக்டோ, ஜியோ, அந்தக்கோ இந்தக்கோ என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் தான் வரணும், ஸ்டாலின் வராரு, என்ன தருவாரு? தந்துட்டார் தந்துட்டார். எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை ஊழல் கஞ்சாவும் சாராயத்து சந்து கடை. டாஸ்மாக் கடை 5000 கடை இருக்குன்னா சந்து கடை 25000 கடை இருக்கு. தெரு தெருவா சந்து சந்து 24 மணி நேரம் சாராயம் கிடைக்கும் தமிழ்நாட்டில், 24 மணி நேரம் கஞ்சா கிடைக்கும் தமிழ்நாட்டில். சமூக நீதி கிடைக்குமா? அது மட்டும் கிடைக்காது. ஏன்னா அதை பத்தி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. ஒரு கிலோ எவ்வளவுன்னு தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவு சம்பந்தம் இருக்கிறதா? திமுகவுக்கு சமூக நீதி பற்றி பேச திராணி இருக்கிறதா? சமூக நீதிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக. சமூக நீதி அடிப்படையில் தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க காலங்காலமா. சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, கலைஞருடைய வாரிசு, சமூக நீதி எங்கள், அப்படிலாம் வசனம் பேசி பேசி பேசியே போச்சு. வெக்கக்கேடு, இதெல்லாம் வெக்கக்கேடு. ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள பொய் சொல்லிட்டு இருக்கிறார். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? என்னன்னு பொய் சொல்றாரு? எங்களுக்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை. எவ்வளோ பெரிய பொய்யப்பா, எவ்வளோ பெரிய பொய் அது. யார்கிட்டயா பொய்ய சொல்றீங்க? அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அந்த காலத்துல இந்த சோசியல் மீடியா, ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டா எல்லாம் கிடையாது. இப்ப எங்க பிள்ளைங்க, தம்பிங்க, தங்கைங்களா டப்பு 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 டப்புன்னு எடுத்து காட்டுதுங்க. என்ன காட்டுதுங்க? ஏயா கேக்குறாங்க, கேள்வி கேக்குறாங்க. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர், அவர் எடுத்துட்டார் சாதிவாரி கணக்கெடுப்பு, உங்களால ஏன் எடுக்க முடியல? ரேவந்த் ரெட்டி அதே சட்டத்தின் கீழ், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008, அந்த சட்டத்தின் கீழ் நாடாளுமன்றத்தில் 2008 நிறைவேற்றப்பட்ட சட்டம் அது. அந்த சட்டத்தின் கீழ் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அங்கே தெலுங்கானாவில் 2 மாதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு, அங்கே மாநிலத்தில் இடஒதுக்கீடை உயர்த்தி பின்தங்கிய சமூகங்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். பக்கத்தில் கர்நாடகாவில் சித்தராமையா முதலமைச்சர் அவர்கள் 10 ஆண்டுகளில் 2வது முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்போ நடந்து கொண்டிருக்கிறது.
ஒடிசாவில் அங்கே அந்த ஆட்சியில நவீன் பட்நாயக் முந்தைய முதலமைச்சர் அவர்கள் அங்கே தொடங்கினார் சாதிவாரி கணக்கெடுப்பு. பீகாரிலே முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார். ஆக இவ்வளவு மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க, நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம முதலமைச்சருக்கு மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கோ. ஏன்னா நாங்க தமிழ்நாடு இந்தியாவில் இல்லைங்கோ, ஜப்பான்ல இருக்குங்கோ. அப்படியா? ஏயா சின்ன புள்ள பள்ளிக்கூடம் படிக்கிற புள்ளை கூட தெரியும்யா, தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் அதே சட்டம் பொருந்தும், தமிழ்நாட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிடலாம். அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இது கூட தெரியாதா முதலமைச்சருக்கு? ஏன் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறவங்க அந்த 4-5 வியாபாரிகள் இருக்கிறாங்களே, நான் அவங்க அமைச்சர்கள் பேச மாட்டேன், வியாபாரிகள் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, நிர்வாகம் எல்லாம் பண்ணல. நீங்க ஒழுங்கா நிர்வாகம் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல நடத்த தேவையில்லையே, உங்க வேலையை நீங்க செஞ்சிருக்கணும் இல்ல. ரேஷன் கடை அட்டை வேணும்னா நீங்க விண்ணப்பிக்கலாமா? இப்போ என்ன ஒரு 4 மாதத்துல கிழிக்க போறீங்களா? நீங்க 4 மாதத்துல வீட்டுக்கு போக போறீங்க, நீங்க முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப நீங்க விண்ணப்பித்து நீங்க கொடுக்க போறீங்களா? என்னமோ இவங்க என்னமோ 1000 ரூபாய் நாங்கள் பெண்களுக்கு என்ன உரிமை? அது உரிமை தொகை பேரு பாரு, மகளிர் உரிமை தொகை. என்னத்தை உரிமையை கொடுத்துட்டீங்க பெண்களுக்கு? நீங்க தமிழ்நாட்டில் என்ன உரிமையை கொடுத்துட்டீங்க? நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டா நீங்க பெண்களுக்கு உரிமை கொடுத்ததா அர்த்தமாயிடுமா? கொடுத்துட்டீங்களா உரிமைய? ஒரு பெண்ணு தனியா எங்க தனியால கும்பலா கூட வெளியில போக முடியல, அப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டீங்க. தெரு தெருவா சாராயம், காக்கேனு, இந்த துப்பு ஆட்கடல ஆட்சி. சரி, கண்ட்ரோல் கண்ட்ரோல். என்ன பண்றது, வருது நிறைய கோபம் வருது. அப்புறம் இதுல இதுவும் நம்ம பிள்ளைங்க போட்டு விட்டுடுவான். போட்டாங்களா? அதான். அதனால தமிழக மக்கள் புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. உங்க காலை தொட்டு நான் கும்பிடுறேன், நான் காலை தொட்டு நான் கேட்கிறேன், தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்குங்க. எது ஆட்சி, யாரு வேணும் யாரு வேண்டாம், அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. நான் இங்க நான் ஓட்டு கேட்க நான் வரல, ஆனா யாரு வேண்டான்னு சொல்ல வந்திருக்கிறேன் நான். இவங்க வேண்டாம், திமுக வேண்டாம், நிச்சயமா வேண்டாம். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, மறுபடியும் தயவு செய்து கொடுத்துட போறீங்க. அந்த தப்ப மறுபடியும் பண்ணாதீங்க. ஏதோ டிராமா நடக்குது, நாடகம் நடந்து கொண்டிருக்கு. டிராமா தினம் டிராமா விளம்பரம் விளம்பரம் விளம்பரம், தெரு தெருவா பார்த்தா அந்த விளம்பரம். அந்த பணத்துல மக்களுக்கு செலவு பண்ணாலே ஏதோ ஒரு கிடைக்கும். இப்ப கேட்டாங்களே, எங்களுக்கு பட்டா கிடைக்கல, 5 தலைமுறையா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், திடீர்னு நீர் பிடிப்பு இடம் அப்படின்னு சொன்னா இவங்க எங்க போவாங்கயா? இவங்க வீடு மட்டும் இல்ல, அங்க இருக்கின்ற இவங்களுடைய அடையாளங்கள் அங்க இருக்கிறது. அடையாளங்கள் அங்க கோயில், பள்ளிக்கூடம், அங்க இருக்கின்ற இதெல்லாம் எல்லாம் இருக்குது அங்க. அதை விட்டுட்டு இவங்க எங்க போக போறாங்க? இவங்க அதெல்லாம் அழிக்காதீங்க. இப்ப வியாபார பெருமக்கள் இங்க வந்தாங்க, வியாபார சங்கம் சார்பில் வியாபாரம் பண்ண முடியல. அதுக்கு முக்கிய காரணம் திமுக காரங்க அவங்கள போய் கொடுமைப்படுத்தி லஞ்சம் கேட்கறது. அது இல்லாம இந்த வரி அந்த வரி, இது மாநில அரசு மட்டும் இல்ல, மத்திய அரசு சேர்ந்து தான் சொல்றேன் நான். ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தது, ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தா அவ்வளவுதான், வியாபாரம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ரெண்டுத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும். எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், ஆதரவு கொடுங்கள். இவரை எதிர்ப்பு நான் கேட்கிறது, வருகின்ற தேர்தலில் அத்துணை பெண்களும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். அத்துணை பெண்களும் இந்த முடிவு நீங்க எடுத்து. ஆனா தயவு செய்து ஐயோ எங்களுக்கு 1000 ரூபாய், எவ்வளவு 1000 ரூபாய், அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது என்னமோ 1000 ரூபாய் 1000 ரூபாய் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டு விடுவாங்க. 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு. அந்த 1000 ரூபாய் என்ன 1 மணி நேரத்தில் டாஸ்மாக் கடையில் தான் இருக்குது. வீட்டுக்காரன் புடிங்க எடுத்து போய் குடிச்சிட்டு வந்துடுறான், இல்ல புள்ள புடிங்க எடுத்து போய் குடிச்சிட்டு வந்துடுறான். அதான் சொல்லிட்டு இருக்கு. அதுவும் தகுதி உள்ளவர்களா. தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னாங்க, நாங்க எல்லாத்துக்கும் கொடுப்போம். 2,10,000 பெண்கள் இருக்கிறாங்க, 2,10,000 பேருக்கு நான் கொடுப்போம். அப்ப திடீர்னு பார்த்தா 75 லட்சம் தான் வருது கணக்கு. அப்புறம் பார்த்தா 1,10,00,000 தான் கணக்கு வருது. இப்ப தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் கொஞ்சம் கூடும். அதுக்கு பட்ஜெட்டே இல்லை இவங்க கிட்ட.
பட்ஜெட் கிடையாது இவங்க கிட்ட இல்ல. ஏன்னா இவங்க ஒவ்வொரு பட்ஜெட்ல பாத்துட்டாங்க. அது நிதி கிடையாது, சும்மா வாய் ஜாலம், சும்மா விட்டுட்டு அப்புறம் பெண்கள்லாம் ஓட்டு போட்டுட்டாங்க, வந்துட்டாங்க, எங்களுக்கு தான் ஆதரவு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் போய் டிராமா நடத்திட்டு அதெல்லாம் நம்பாதீங்கள். தயவு செய்து பொதுமக்கள் நீங்கள் நம்ப கூடாது, நம்பாதீங்க. இவங்க ஏமாந்தது நீங்க ஏமாந்தது போதும், அவங்க ஏமாத்தியது போதும். அதிகமா இப்போ நான் கூட பிரச்சாரம் செய்ய தேவையில்லை. இன்னைக்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் அவங்களே வீடு வீடா தெருவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு நாமம் பட்டா நாமம் போட்டுட்டாரு ஸ்டாலின், எங்களுக்கு பட்டா நாமம் போட்டுட்டாரு. அதை வச்சுதான் ஆட்சிக்கே வந்தார். ஏன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அவங்க குடும்பம் எல்லாம் சேர்த்தா 80 லட்சம் பேர் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. இப்ப ஒரு ஓட்டு கூட வரப்போறது கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இன்னொரு 6 மாசத்துல இருக்கிறதெல்லாம் சுட்டி கொள்ளையடிச்சிட்டு தான் சுட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. அதனால அதெல்லாம் நீங்க ஏமாந்துடாதீங்க. ஏதோ ஆசை வார்த்தை பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க, டிராமா பண்ணுவாங்க, அப்படி விளம்பரம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம், ஏரிகள் மாவட்டம். ஒருங்கிணைந்த செங்கல்பட்டுனா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்லாம் அந்த காலத்துல அவ்வளோ ஏரிகள். இந்த 3 மாவட்டம் சேர்ந்து பார்த்தா கிட்டத்தட்ட 3800 ஏரிகள் அப்ப இருந்த அந்த காலத்துல இருந்து. இப்ப செங்கல்பட்டு மாவட்டம் பிரிச்சுட்டாங்க. இந்த மாவட்டத்தில் இந்த 2 மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எவ்வளவு 2800 ஏரிகள் இருக்கு இருந்தது ஒரு காலத்துல இருந்தது. இப்போ வெறும் 900 ஏரிகள் தான் 2 மாவட்டத்தையும் சேர்த்து. மீதி ஏரிகள்லாம் காணல. எங்க போச்சு ஏரி? இப்ப செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் எங்க கட்டியிருக்காங்க? ஏரியில தான் கட்டியிருக்கிறாங்க. இப்படிதான் ஒவ்வொரு ஏரியும் ஒன்னு தூர்ந்து தூர்த்து இது மாதிரி கலெக்டர் ஆபீஸ் கட்டுறது, போலீஸ் எஸ்பி ஆபீஸ் கட்டிக்கிறது, அதை கட்டுறது, இங்க கட்டுறது, இப்படிதான் பில்டிங் கட்டுறது. அப்புறம் இங்க ஒரு ஃபோர்டு கம்பெனி இருந்தது. ஏரி எவ்வளவு பெரிய 400 ஏக்கர் ஏரி அந்த காலத்துல வரப்ப பார்த்தா முழுக்க ஏரி. அந்த ஏரி மேல கம்பெனி கட்டுறது எங்கேயாவது இருக்குதா? யாராவது கூர்ந்தா இதெல்லாம் செய்வாங்களா? இவங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லையே. பிற்காலத்தில் வருகின்ற தலைமுறைகளுக்கு இந்த ஏரி பயன்படணும். ஏரியில தண்ணி இருந்ததுன்னா நிலத்தடி நீர் அதிகமாகும். நிலத்தடி நீர் அதிகமாயிடுச்சுன்னா உங்க கிணத்துலயும் போர்லயும் தண்ணி அதிகமாகும். இல்ல இந்த பாலாறு போயிட்டு இருக்கு, இங்க பாலாத்துல 5 கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை கட்டணும்னு முதல் சொன்னது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னாரு. பாட்டாளி மக்கட்சி சொன்னது. எத்தனை போராட்டம் நாங்க நடத்தணும், அதுக்கு எத்தனை போராட்டம் நடத்தணும். தொடர்ந்து பாலாற்றை காப்போம் என்று 2 நாள் பயணம் மேற்கொண்டேன். தெருவா வீடு விடா அது போய் துண்டு பிரசுரம் கொடுத்து நான் போராட்டம், பல போராட்டங்கள் பண்ணதுக்கு பிறகுதான் இன்னைக்கு 3 கட்டியிருக்கிறாங்க. 3 கட்டியிருக்கிறாங்க கடந்த ஆட்சி காலத்தில். இந்த ஆட்சியில் 1 கூட கட்டல. அதனால இதெல்லாம் நீங்கள் மக்கள் சிந்தியுங்கள். உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? திட்டங்கள் எவ்வளவு திட்டங்கள், உரிமைகள் எவ்வளவு உரிமைகள் இருக்கு. இதுல 10 உரிமைகளை நாங்க சொல்லியிருக்கிறோம். அதாவது சமூக நீதிக்கான உரிமை, வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை. அதாவது உங்க வாழ்க்கையே அமைதியா மகிழ்ச்சியா, பெண்களுடைய வாழ்க்கை அமைதியா மகிழ்ச்சியா ஆனந்தமா சுகமான வாழ்க்கை பெண்களுக்கு இருக்கணும். இதுதான் உரிமை இருக்கு. எதுல இருக்கு? நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் பெண்களுக்கு ஆன உரிமைகள் இருக்கு. இதை கொடுப்பது அரசினுடைய கடமை. வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்கான், படிச்சுட்டு இருக்கிறான். இந்த கம்பெனியில போய் எங்கேயாவது போய் சேர்க்கிறாங்களா அவங்கள? இல்ல. பீகார், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ஆந்திரால இருந்து தான் வந்து சேர்க்கிறாங்க. இங்க போய் கேட்டா அதெல்லாம் உனக்கெல்லாம் வேலை இல்லை. ஆனா இதே திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த என்ன நாக்கு, அது அழுகி போன நாக்கு. பொய் சொல்லி நாக்கு அழுகி போயிடுச்சு அவங்களுக்கு. அழுகி போன நாக்கில் சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை நான் உருவாக்குகின்ற சட்டத்தை நிறைவேற்றுவோம். கீழ்ச்சிங்க நிறைவேற்றினாங்களா? அதனால இதுக்கு பிறகு யாராவது வாக்குறுதின்னு சொன்னாங்கன்னா அந்த நாக்கை காமிக்க சொல்லுங்க வெளியில. யாராவது திமுக வந்து நாங்க இந்த வாக்குறுதி அந்த வாக்கு, போயா வேலையை பார்த்துட்டு போயா, சொன்னதே நீ செய்யல, நீ ஓடி போயிடு, நீ நிக்காத. இப்படிதான் ஒரு நிலை தமிழ்நாட்டில் வரணும். திருப்பி இதே வச்சுக்கிட்டு ஏமாத்தி நாங்கள் நிறைவேற்றிட்டோம், 541 வாக்குறுதி கொடுத்தோம், அத்துணையும் 541 வாக்குறுதி இல்ல 700 வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்களாம். இப்படிதான் கதை ஓட்டிட்டு இருக்கான். 541 700 நிறைவேற்றிட்டாங்களாம்.
அதை மக்கள் நம்பிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வெறும் 60 வாக்குறுதி அரைகுறையா நிறைவேற்றிட்டு மீதி எல்லாம் நாங்க இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம். ஒரு நாள் முதலமைச்சர் 100 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் முதலமைச்சர் பேசுறாரு. அடுத்த நாள் ஏதோ சொல்லி விட்டுறாங்க, அப்படிலாம் பேசாதீங்க முதலமைச்சர் அவர்களே. அடுத்த நாள் திருத்திட்டார், 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம். அடுத்த நாள் சொல்றாரு, அவங்களுக்கே தெரியாது என்ன பண்ணிட்டாங்க. நிறைவேற்ற முடியாது, அவங்களால நிறைவேற்ற முடியல, அவங்களால பண்ண முடியாது. வெத்து வாக்குறுதிகள், அதெல்லாம் பொய். அதெல்லாம் அடுத்தது விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங், ரைட் டு ஃபுட். நான் விவசாயி செய்கின்ற அந்த சூழலை தமிழ்நாட்டில் அரசு உருவாக்க வேண்டும். என்னுடைய விளைச்சலுக்கு நீ விலை நிர்ணயம் செய். அதுக்கு தான் நீ விவசாயிகளை மரியாதை கொடுக்கறதுன்னா, நான் விளைச்சல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ராப்பகலையும் மழையிலையும் வெயிலையும் வேலை செஞ்சு ஒரு பயிரை உற்பத்தி பண்றேன்னா அதுக்கு நீ மரியாதை கொடுத்து அதற்கு விலை நிர்ணயம் செய். அந்த மரியாதை கொடுக்க துப்பு கிடையாது உனக்குலாம். எதுக்கு உனக்கு ஆட்சி? நாங்க கேட்கறதுன்னா விவசாயிகள் நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுங்க, கரும்பு ஒரு டன்னுக்கு 5000 ரூபாய் கொடுங்க, மற்ற எல்லாத்துக்கும் விலை நிர்ணயம் செய்யுங்க. தடுப்பணை பாலாத்துல தடுப்பணை கட்டுங்க. நான் இன்னொரு சொல்லணும், இந்த மாநாடு நம்ம நடத்தணும்ல சமீபத்தில், உலகமே வியந்து பார்த்த மாநாடு திருவிடந்தையில நடத்தணும். நம்ம அந்த மாநாடு ஏதோ ஒரு சமுதாயத்துக்காக கிடையாது, சமூக நீதிக்காக நடத்திய மாநாடு. சமூக நீதிக்காக நடத்திய மாநாடு. அனைத்து சமுதாயங்களும் மிகவும் பின்தங்கிய பட்டியலின மக்களும் முன்னேற வேண்டும். அதற்காகத்தான் அந்த மாநாடு நடத்தினோம். அந்த மாநாடு நடத்துவதற்கு முன்பாக அங்க அந்த 2வது தடுப்பணை என்னங்க, வயலூர் பூதூர் தடுப்பணை. வயலூர் வந்து அங்க பிரிட்ஜில் இருக்கு, ஈசிஆர்ல இருக்கு. வள்ளிபுரம் பூதூர்ல ஒரு தடுப்பணை, அது நம்ம தான் போராட்டம் பண்ணி தான் அப்புறம் தான் கட்டியிருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் போட்டு சேர்ந்து கல்பாக்கம் அதெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. போராட்டம் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அங்க அந்த பகுதியிலிருந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், திமுக சார்ந்தவர், திமுக கரைவெட்டி கட்டி தான் என் ஆபீஸ்க்கு வந்தார். வந்த உடனே நேரா வந்து என் காலை பிடிச்சிக்கிட்டார். ஐயோ எழுந்துருங்க, ஏங்க இல்லைங்க, எதுக்குங்க கேட்டா, இல்ல உட்காருங்க சொல்லி உட்கார வச்சுக்கிட்டு அவர் சொன்னாரு, எனக்கு அந்த பகுதியில் நான் ஊராட்சி மன்ற தலைவர், அந்த பாலாத்துல இருந்து என் நிலம் வந்து கிட்டத்தட்ட 10-12 கிலோமீட்டர் தள்ளி எங்க ஊர் இருக்கு. எங்க ஊர்ல எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 ஏக்கர் 26 ஏக்கர் சொன்னார். 26 ஏக்கர் இருக்குது எங்களுக்கு. அதுல காலங்காலமா ஒரு 8 ஏக்கர் 10 ஏக்கர் தான் நான் பயிர் செய்ய முடியும். ஏன்னா எங்க கிணத்துல அவ்வளவுதான் தண்ணி இருக்கும். இப்போ இந்த தடுப்பணை கட்டிய பிறகு இப்போ நான் 26 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 22 ஏக்கர் நான் பயிர் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவ்வளவு பயிர் செஞ்ச பிறகும் என் கிணத்துல 3/4 தண்ணி இருந்துட்டே இருக்கு. என்னை போன்று இந்த பகுதியில் எல்லா கிணத்துலயும் தண்ணி இருக்குது. அதுக்கு நீங்க தான் காரணம். அதனாலதான் உங்க காலை நான் தொட்டேன். நான் இதெல்லாம் கேட்கறது எவ்வளவு சந்தோஷம். இதெல்லாம் சாதாரண ஒரு செயல், சாதாரண ஒரு விஷயம். ஆனா இந்த திமுக அரசு ஏன் தடுப்பணை கட்ட மாட்டாங்க தெரியுதாமா? ஏன் உன்னை கேட்கல, நான் உனக்கு விஷயம் தெரியும், அவங்கள கேட்கிறேன். ஏமா கட்ட மாட்டாங்க தடுப்பணை கட்டினா அங்க தண்ணி நிற்கும். தண்ணி நின்றதுன்னா மணல் அள்ள முடியாது, மணல் கொள்ளைய செய்ய முடியாது, மணல் கொள்ளையில் ஈடுபட முடியாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் தடுப்பணை கட்ட மறுக்கிறார்கள். அதெல்லாம் எவ்வளவு ஒரு கொடுமை. என்னையா மாடல், திராவிட மாடல், பழைய அம்பாசிடர் மாடல். அம்பாசிடர் காரை அங்கேயா பாத்திருக்கீங்களா? இப்போ ஒன்னும் இல்லை, சும்மா அவங்கவுங்க வீட்டில் கொஞ்சம் தொடச்சி வச்சிருப்பாங்க. அதே போன்றுதான் திராவிட மாடல், அம்பாசிடர் மாடல், பழைய அம்பாசிடர் மாடல். அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க எல்லாம். அடுத்தது வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட். அடிப்படை சேவைக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீஸ். நான் சொன்னேன்ல, உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்துறாங்களாம். ஒரு சட்டத்தை நடத்திட்டு போயா, சட்டத்தை நிறைவேற்றினா தானா சேவைகள் வரும். ஆன்லைன்ல அப்ளை பண்ணா வீட்டுக்கு வந்து சேரும் 15 நாள்ல. சட்டம் நடத்தினா 15 நாள்ல சேவை வரும், வீட்டுக்கு வரும். இவர் முகாம்ல 45 நாளுக்குள்ள வருமா? 45 நாள் உங்க ஆட்சியே போயிடும். ஆட்சியிலே நீங்க இருக்க போறது இல்ல. கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த், ரைட் டு எஜுகேஷன். கல்வி எப்படி இருக்கணும் ஐயா? பிள்ளைகள்லாம் நல்ல இலவச ஒரே மாதிரியான கல்வி, ஒரே சீரான கல்வி. தமிழ்நாடு இருக்கா? அப்படி இருக்கா கல்வி? காசு வச்சிருந்தா பெரிய பெரிய பள்ளிக்கூடம், காசு இல்லைன்னா கவர்மெண்ட் பள்ளிக்கூடம். கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம்
வகுப்பறையில ஒரு ஆசிரியரும் கிடையாது. 1,00,000 வகுப்பறையில ஒரே ஒரு ஆசிரியரும் இல்லாத ஒரு சூழல். இதுதான் ஒரு ஆட்சி. கேட்டா விடியல் விடியல் என்னத்தையா விடியல்? மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை எவ்வளவு பெரிய உரிமை இது. மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் உரிமை. ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம். இதுதான் முக்கியமா நான் பார்க்கிறேன். நான் தமிழ்நாடு பேரை மாத்திட்டு கஞ்சா நாடா வச்சிடலாமா? அப்படிதான் இருக்கு. தமிழ்நாடு இன்னும் கொஞ்ச நாள் தமிழ்நாடுன்னு தெரியாது, கஞ்சா நாடு எங்கன்னா கரெக்டா சொல்லிவிடுவான். ஏன்னா இங்க இருக்கிற முதலமைச்சர் கீழ் தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் தான் இதுக்கெல்லாம் காரணம். தமிழ்நாடு கஞ்சா தெருத்துருவா விற்கிறது காரணம் யாரு? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் காரணம் காரணம். நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை. ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். செங்கல்பட்டு நகரம் இந்த சாக்கடை, பாதாள சாக்கடை, சாலைகள் நோண்டி நோண்டி எத்தனை காலமா பண்ணிட்டு இருக்காங்க? திட்டமிடுறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிரச்சனை என்னன்னா இவங்க எல்லாம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திட்டமிடுவாங்க. ஆனா நம்ம அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த 50 ஆண்டுகளுக்கு, 2 தலைமுறைகளுக்கு நம்ம திட்டமிடுவோம். அது இவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. புரிந்து கொள்ளுங்க. உரிமை மீட்க, தலைமுறை காக்க, இந்த தலைமுறை மட்டும் இல்ல, வருகின்ற தலைமுறைகள் எல்லாம் காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இங்க தெருத்துருவா நடந்துட்டு இருக்கிறேன், உங்க கூட நடந்துட்டு இருக்கிறேன். அதான் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை. ரைட் டு ஹெல்தி என்வாயர்மெண்ட். நம்ம சுற்றி இருக்கிற சூழல் என்னென்ன சூழல்? நீர், நிலம், காற்று தூய்மையாக இருக்க வேண்டும், மாசுபடாமல் இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு உரிமையா நான் பார்க்கின்றேன். இதற்கு காரணம் யாரு? முதலமைச்சர் அவர்கள். தெருவில் பார்த்தா தூசி இருக்குது, காத்துல பார்த்தா மாசு இருக்குது, தண்ணியை பார்த்தா சாக்கடையா மாறிடுச்சு, குப்பையா மாறிடுச்சு, எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஆனா இவங்க மட்டும் கொழுத்து போய் கொள்ளடிச்சுக்கிட்டு என்னென்னமோ அங்க எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னும் மோசமா போயிட்டு இருக்கீங்க. அதனால இதெல்லாம், இந்த செய்தி எல்லாம் மக்களிடம் தெரிவிக்கத்தான் நான் இங்கே மக்களோடு சேர்ந்து நான் இந்த நடைப்பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு தாருங்கள். தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் ஆதரவு தாருங்கள். உங்களுக்காகத்தான் நான் வருகின்றேன். இங்கே நான் உங்களிடம் ஓட்டு கேட்க, எனக்காக நான் இங்கே வரவில்லை, உங்களுக்காக, உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க. குறிப்பாக பெண்களுடைய உரிமை, மாணவர்களுடைய உரிமை, மீனவர்களுடைய உரிமை, அரசு ஊழியர்களுடைய உரிமை, நெசவாளருடைய உரிமை, தொழிலாளருடைய உரிமை, விவசாயிகளுடைய உரிமை மீட்டெடுக்கத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். இந்த பயணத்திற்கு நீங்கள் எல்லோரும், தமிழ்நாடு மக்கள் அனைவரும் நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று, எழுச்சி பெற வேண்டும் என்று, ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வாருங்கள். உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஒரு முறை நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள், மறுபடியும் ஏமாறாதீர்கள். நல்லா இருக்குல்ல இந்த வாசனம்? மறுபடியும் ஏமாறாதீர்கள். போட்டுருங்கப்பா, பேனர் அடிச்சிடுங்க. மறுபடியும் இவங்க என்னமோ போட்டாங்கல்ல, என்னமோ தமிழ்நாடு இப்படின்னு சொல்லி, இந்த மறுபடியும் ஏமாறாதீர்கள் போட்டு பண்ணிடுங்க. நல்லது, பரவாயில்ல, இதெல்லாம் யோசனைலாம் வருது. இதை நல்ல வகையான இந்த செய்தியெல்லாம் எடுத்து சென்று நாம் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். நிச்சயமாக ஒரு புரட்சியை நாம் ஏற்படுத்துவோம் என்று. நிச்சயமா அந்த புரட்சி உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும். குறிப்பாக பெண்களால் முடியும். என் தம்பிகள், தங்கைகள், தமிழ்நாட்டில் உள்ள என் தம்பிகள், தங்கைகளால் நிச்சயமாக இந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள், குறிப்பாக இங்கே இருக்கின்ற ஏழுமலை அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள், கணபதி அவர்கள், சதீஷ் அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், கருப்புசாமி அவர்கள், குமரவேல், இதெல்லாம் 5 பேரும் நான் சொல்லிட்டேன், முதலே சொல்லிட்டேன். ரெக்கார்ட் பண்ணி திருப்பி பாருங்க. நான் போட்டேன். அதனால இதெல்லாம், இந்த செய்தி எல்லாத்துக்கும் கொடுங்க. இந்த துண்டு பிரசுரம் எல்லாம் கொடுத்திருக்கேன். துண்டு பிரசுரம் எல்லாமே மக்களிடம் கொடுத்துட்டு, இந்த உரிமைகளுக்காகத்தான் நான் வருகை தந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த பயணத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நன்றியோடு வைத்திருக்கின்றேன். வணக்கம்.